மாவட்டம் வடலூரில் உள்ள வீடு ஒன்றில் அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்திருக்கின்றன. இதனால் அந்த வீடு இடிந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சமையல் செய்து கொண்டிருந்த சாரா பிவி என்பவர் படுகாயமடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, வடலூர் அருகே வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் தற்போது கணவன் மனைவி 2 பேரும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே இருக்கக்கூடிய NLC ஆபீசர் நகரில் வசித்து வருவதுதான் முகமது ரஃபீக். இவர் இன்று காலை அவரது மனைவி முகமது சாராபவி என்பவர் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பார்த்த விதமாக சிலிண்டர் என்பது வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அருகாமையில் மற்றொரு சிலிண்டர் இந்த நிலையில் 2 சிலிண்டர்களும் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு சிலிண்டர் வீடு முற்றிலுமாக எடுத்து சேதமடைந்து வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. நிலையில் சமைத்துக் கொண்டிருந்த சாராபவி மற்றும் வீட்டில் இருந்த முகமது ரஃபீக் கணவன் மனைவி 2 பேருக்கும் பலத்த காயத்துடன் அங்கு ஈடுபாடுகள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து அந்த ஈடுபாடுகள் சிக்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவி ஆகிய 2 பேரையும் மீட்டு பலத்த காயங்களுடன் தற்போது வடலூருடைய அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் அந்த 2 சிலிண்டர்களையும் தற்போது பாதுகாப்பாக அணைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது குறித்து வடலூர் போலீசாரும் தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். அபிநயா, விபத்து குறித்த விவரங்களுக்கு நன்றி பிரேம்.